ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே சாத்தான் யார், சாத்தான் என்ன செய்வான், சாத்தானுக்கு விரோதமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 3 காரியங்களை குறித்து இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் தியானம் செய்ய போகிறோம். இன்றைக்கு எல்லாருக்குள்ளே ஒரு காரியம், சாத்தான் யார், சாத்தான் என்பவன் எங்கே இருந்தான், இப்பொழுது எங்கே இருக்கிறான் என்பதைத்தான் இந்த நாளிலே வேத வசனத்தின்படி நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இந்த சாத்தானானவன் ஆதியிலே ஆண்டவரோடு கூட இருந்தான் என்று எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று அந்த சாத்தானை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். 13வது வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஆண்டவரோடு கூட தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் தான் சாத்தான். சாத்தான் அழகானவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி வார்த்தையை வாசிக்கிற பொழுது, நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன் என்று அவனை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பூரண அழகுள்ளவன், ஞானமுள்ளவன், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோடு கூட தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன் தான் சாத்தான். இந்த சாத்தானை குறித்து என்னும் ஏசாயா புஸ்தகத்தில் ஆண்டவர் இன்னும் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவட்டாயே. ஆண்டவருடைய வார்த்தைங்க அவனை குறித்து மேலும் சொல்லுகிறது, நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ இருதயத்தில் சொன்னாயே. தேவனோடு கூட இருந்த அந்த சாத்தானுக்குள்ளே ஒரு மேட்டிமை வந்துவிட்டது. ஆண்டவரை விட நான் மேலாவேன், உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் என்று அவன் இருதயத்தில் பெருமை கொண்டவனாக அவன் காணப்பட்டான். அதை தேவன் அறிந்து, இனி இந்த இடத்துல நீ இருப்பதற்கு தகுதியை இழந்து விட்டாய் என்று சொல்லி அவனுக்குள்ளே பெருமை மேட்டிமை வந்தது நிமித்தம் அவனை ஆண்டவர் தள்ளிவிட்டார். அவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். வானத்திலிருந்து தள்ளப்பட்ட அந்த சாத்தான் மத்திய வானத்திலே, அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது, அந்தகார லோகாதிபதிகளோடு கூட உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரோடு கூட வானத்திலே இருந்த, ஆண்டவரோடு கூட தங்கி தாபரித்து உறவாடி கொண்டிருந்த அந்த சாத்தான் ஆண்டவரை விட மேலாக போக வேண்டும் என்று அவன் விரும்பினதன் நிமித்தம், அவன் நினைத்ததன் நிமித்தம் அவனை ஆண்டவர் தள்ளிவிட்டார். இவன் தான் சாத்தான். இவன் என்ன செய்வான் என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புவான். இதுதான் அவனுடைய வேலை. அழகானவன், ஞானமுள்ளவன், கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனோடு கூட இருந்தவன், தேவனை புகழ்கின்ற காரியங்களை செய்தவன். இதையெல்லாம் செய்த அந்த சாத்தான் கடைசியில் பெருமை கொண்டவனாகி தேவனை விட மேலாக போக வேண்டும் என்று
அவன் நினைத்தது நிமித்தம் என்ன நடந்ததென்றால் தேவன் அவனை பூமிக்கு தள்ளிவிட்டார். அந்த ஸ்தானத்திலே தான் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கினார். ஏனென்றால் அவரோடு கூட பேசிக்கொண்டிருந்த பழகி கொண்டிருந்த சாத்தான் துரத்தப்பட்டான். அதே ஸ்தானத்தில் மறுபடியும் அவரோடு கூட உறவாடுவதற்கு ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். இந்த பிசாசு இந்த சாத்தான் பார்த்தான். இந்த சாத்தானுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், ஆதியிலே தேவனோடு கூட இருந்தவன் இந்த சாத்தான். அவன் இருந்த அந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் மறுபடியும் ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார். பல நாட்கள் ஆண்டவர் அவர்களோடு கூட உறவாடி கொண்டிருந்தார். பல நாட்கள் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். ஆண்டவர் வருவார், அவரோடு கூட உறவாடுவார்கள், பேசுவார்கள். இப்படி மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு மிகவும் நெருக்கமாக இருந்தது. ஐக்கியத்தில் அவர்கள் ஒன்றுபட்டவர்களாக காணப்பட்டார்கள். இந்த பிசாசு, இந்த சாத்தான் பார்த்து கொண்டே இருந்தான். மனிதர்களுக்கு எதிராளியாக இருக்கிற சாத்தான் நான் இருந்த அந்த தோட்டத்தில், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலே உங்களை கொண்டு வந்து வைத்து விட்டாரா என்று அவன் எப்படியாகிலும் சரி இந்த ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்திலிருந்து துரத்திவிட வேண்டும் என்று அவன் நினைத்து ஒவ்வொரு நாளும் அதற்கு சமயம் பார்த்து கொண்டே இருந்தான். ஆகையினாலே தான் அவனை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தார்கள். தேவனிடத்தில் ஐக்கியமாயிருந்தார்கள். அந்த ஐக்கியத்தை பிரிக்க வேண்டும் என்று, தேவனை விட்டு பிரிக்க வேண்டும் என்று இந்த சாத்தான் தந்திரமான முறையில் தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தாரோ அந்த காரியத்தை செய்யும்படியான ஒரு சூழ்நிலையை சாத்தான் உருவாக்கி கொடுத்தான். எத்தனை நாள் முயற்சி பண்ணினான் என்று தெரியாது. ஒரு நாள் சாத்தான் ஜெயித்து விட்டான். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தையை மீறிவிட்டார்கள். ஆண்டவர் அந்த தோட்டத்திலிருந்து துரத்தி விடுகிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது வரைக்கும் தான் தேவனோடு கூட உறவு வைத்திருக்க முடியும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். இந்த ஆதாமும் ஏவாளும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மரணம் இல்லாமல் நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்றைக்கு சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ அன்றைக்கே அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர்கள் இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய ஐக்கியத்தை குலைக்க வேண்டும் என்று, எப்படியாயிலும் சரி உங்களை தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று பல முயற்சிகளை சாத்தான் செய்வான். ஆதாம் ஏவாளை விடலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சாத்தான் ஒவ்வொருவரையாக யாரெல்லாம் கடவுளோடு கூட உறவு வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளிடத்தில் நெருங்கி ஜீவிக்க நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் விரோதமாக எப்படியாகிலும் சரி அவர்களை கடவுளை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருந்தான். இன்று வரைக்கும் அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அதுதான் அவனுடைய வேலையே. ஏனென்றால் மனுக்குலமாகிய நாம் அவன் இருந்த இடத்துல மறுபடியும் நாம் இருக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை என்று நீங்கள் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போகக்கூடியவர்கள். அந்த பரலோகத்தில் தேவனோடு கூட இருந்த மேன்மையான அந்த சிலாக்கியத்தை சாத்தான் இழந்து போனான். ஆகையினாலே நான் இழந்து போனதை ஒருவரும் பெற்று அனுபவிக்கக்கூடாது என்று இன்றைக்கு நம் எல்லாரையும் அவன் எப்படியாகிலும் தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அந்த முதல் முயற்சியில் ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனார்கள். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோபுவை ஆண்டவரிடத்திலிருந்து எப்படியாகிலும் பிரித்து விட வேண்டும் என்று
அவன் முயற்சி செய்தான். ஏனென்றால் அந்த யோபு தேவனோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதர். தேவனே சொல்லுகிறார், அவன் உத்தமன், தேவனுக்கு பயந்தவன் என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு யோபுவிடத்தில் போய் ஏதாகிலும் ஒரு விதத்தில் அவனை தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று அவன் முயற்சி செய்தான். ஆண்டவரிடத்தில் போய் உத்தரவு கேட்கிறான். இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நம்மை பிசாசு ஏதாகிலும் ஒரு விதத்தில் அவன் சோதிக்க வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு கஷ்டத்தை பிரச்சனை கொடுக்க வேண்டும் என்றால் தேவனிடத்தில் உத்தரவு பெற்றாக வேண்டும். இல்லை என்றால் அவனாலே ஒன்றும் செய்ய முடியாது. இந்த யோபுவை குறித்து தேவனிடத்தில் போய் நிற்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கண் வைத்தாயோ? அவன் உடனே பதில் சொல்கிறான். அவன் சும்மாவா வந்து உங்களை தேடுறான். அவனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்துறீங்க, ஏதாவது ஒன்றை எடுத்து பாருங்க, அப்போ யோபை குறித்து தெரியும் என்று ஆண்டவரோடு கூட பேசுகிறான். ஆண்டவர் வேறு வழி இல்லாமல், சரி உயிரை மாத்திரம் நீ எடுக்கக்கூடாது, மற்ற எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். நடந்தது என்னவென்றால், யோபுவுடைய ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாமே இழந்து போனான். ஆனாலும் அவன் ஒரு வார்த்தை கூட தேவனை தூஷிக்கவில்லை, நிந்திக்கவில்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் சொன்னான். பாருங்க, அடுத்ததாக அவனுடைய சரீரத்தில் வியாதி. அந்த வியாதி நிமித்தம் ரொம்ப வேதனையோடு கூட உட்கார்ந்துருக்கிறான். ஐயோ என்ன செய்வது என்று அவன் உட்கார்ந்திருக்கிறான். எல்லாரும் வந்து அவனை துக்கப்படுத்துகிறார்கள். அவன் மனைவி மூலமாக பிசாசு பேசுகிறான். அவன் மனைவி சொல்லுகிறான், தேவனை தூஷித்து ஜீவனை விடு. சாத்தானுடைய நோக்கமே எப்படியாகிலும் சரி தேவனை தூஷிக்க வைக்க வேண்டும். அவன் மனைவி மூலமாய் சொல்லப்படுகிறது, இவ்வளோ வியாதியில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இன்னும் தேவன் தேவன் என்று, இன்னும் கர்த்தர் கர்த்தர் என்று பிடித்து கொண்டிருக்கிறாயே, நீ உன் ஜீவனை விடு என்று மனைவி சொல்லுகிறாள். ஆனால் யோபு சொல்லுகிறார், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லுகிறார். ஒரு வார்த்தை கூட பாவம் செய்யவில்லை. கர்த்தர் பார்த்தார். அந்த யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தினார். சாத்தான் வெட்கப்பட்டு போய்விட்டான். வெட்கப்பட்டு அவன் ஓடி போய்விட்டான். ஆகையினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், யாக்கோபு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. பிசாசு தேவனோடு கூட இருந்தவன். அவன் இருக்கிற அந்த இடத்திலே தான் இன்றைக்கு நம் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு போய் வைக்கப் போகிறார். ஆகையினாலே அந்த இடத்திற்கு போவதற்கு சர்வசாதாரணமாய் அவன் விடமாட்டான். ஏதாகிலும் ஒரு விதத்தில் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். அதையெல்லாம் கண்டு ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்படவே கூடாது. ஏனென்றால் வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யோபு போல எதிர்த்து நிற்கணும். என்ன வந்தாலும் சரி, என் தேவன் பார்த்து கொள்ளுவார், என் தேவன் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் காணப்படுவோம் என்றால், நிச்சயமாகவே யோபுவுக்கு ஆண்டவர் எப்படி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிசாசுடைய தந்திரங்கள் நாம் அறிந்தவைகளே என்று அவர் சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், பிசாசு எப்படிப்பட்ட பிரச்சனையை, எப்படிப்பட்ட போராட்டத்தை எதை கொண்டு வந்தாலும் சரி அவனை ஜெயிக்க எங்களால் முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். ஆகையினால இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தை, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்ன பிசாசு ஓடி போயிடுவான். ஆகையினாலே சாத்தானை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் சரி,
நான் சாத்தானே உன்னை எதிர்க்கிறேன் என்று சொல்லுங்க. நீ எதை பண்ணினாலும் சரி, என் ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது என்று விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் காணப்படுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதே போல உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பலவிதமான போராட்டங்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, சாத்தான் யார், சாத்தானுடைய வேலை என்ன, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசுடைய போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் விலகி போவதாக என்று ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.